ஓகே, இப்போ வந்து ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் ரெசிபி. இதை வந்து பாருங்கள். இப்போது இது பார்த்திங்கன்னா வந்து கொரியன் நூடுல்ஸ் இல்லையா? இது என்ன பேர்? கார்போனாரா புல்டாக் ஹாட் சிக்கன் ஃப்ளேவர். இந்த கொரியன் நூடுல்ஸ் இது வந்து இம்போர்ட்டட் நூடுல்ஸு. இன்றைக்கி எப்படி செய்கிற லயா வந்து செய்கிறான்னு பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லயா வந்து தண்ணி எடுக்குது. எத்தனை கிளாஸ் தண்ணி லயா எடுத்துக்கணும்? 2 கிளாஸ் தண்ணி. பாருங்கள் லயா ஃபேஸ் எப்படி இருக்குது. ஓகே, ஒரு சின்ன பாத்திரத்தில் 2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கணும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் வந்து லயா பற்ற வச்சிச்சு. அடுத்தது வந்து கொஞ்சம் தண்ணி சூடான பிறகு நம்ம வந்து நூடுல்ஸை போடணும். இதான் நூடுல்ஸ். இது வந்து கொரியன் நூடுல்ஸ், இம்போர்ட்டட் நூடுல்ஸு, நான்வெஜ் ஃப்ளேவர். லயாக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ளேவர் சிக்கன். ஓகே, இதுதான் இதனுடைய இதுவு. ரொம்ப இந்த இம்போர்ட்டட் நூடுல்ஸ்லாம் ஹெல்த்தியாக இல்லையானா நமக்கு தெரியல. பட் வீக்லி ஒன்ஸ் நம்ம சாப்பிட்லாம், ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ அந்த பாக்கெட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளேவர்ஸ் இருக்குது. இது வந்து சாஸு, இது வந்து பவுடர், சீஸ் பவுடரு, இதோட நூடுல்ஸு. இந்த 3 ஐட்டம் தான் இதில் இருக்குது. பார்த்திங்கன்னா நூடுல்ஸு, சாஸு, சீஸ் பவுடரு. இது வந்து இந்த டெக்கு பார்த்திங்கன்னா ஒரு டெக்கு இருக்குது. ஒரு ஆள் சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இல்லையா ஃபுல்லாக இது சாப்பிட்டுதா இல்லை வேஸ்ட் பண்ணுதான்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து இதிலே வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஆட் தி நூடுல்ஸ் இன்டு தி 500 ml ஆஃப் பாயிலிங் வாட்டர் ஃபார் 5 minutesன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து ஒரு 600 ml தண்ணி எடுத்துக்கின்னு 5 நிமிஷம் வேக வைக்கணுமா. அதுக்கப்புறம் வந்து அந்த நூடுல்ஸை ட்ரைன் பண்ணிவிட்டு அந்த லிக்விடு சூப்பு பவுட்ரு கொடுத்துருக்காங்களே, நம்ம அதை போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது. அதான் இந்த 2 இது. சொல்லையா. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நம்ம சூடு பண்ணுறோம். பார்ப்போம். சூடு பண்ணிட்ட பிறகு லயா என்ன பண்ணதுன்னு அடுத்தது. பிறகு காலையில் நூடுல்ஸ் எவ்வளோ சந்தோஷம் லயாவுக்கு, இவ்வளோ சந்தோஷம் நூடுல்ஸ்னா. அதே நீங்கள் இட்லி தோசை கொடுத்து பாருங்கள், அந்த சந்தோஷமே வராது. நூடுல்ஸ்னால் அவ்வளோ பிடிக்கும் லயாவுக்கு. ஓகே, இந்த ஹாட் வாட்டர் வந்து இப்போ கொதிக்குது பாருங்கள் இந்த பேனில். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இதை எப்படி சாப்பிட்ணுன்னு பார்க்கலாமே. இப்போது இதுக்கு வந்து ஒரு இது இருக்குது, சாப்ஸ்டிக். அந்த சாப்ஸ்டிக் வச்சு தான் சாப்பிட்ணும். அதை நான் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் வந்து அதோட சாப்ஸ்டிக்ஸ். இதை வச்சு தான் சாப்பிட்ணும். ஆனால் எனக்கு எப்படி சாப்பிட்ணுன்னு தெரியாது, லயாக்கு நல்லாவே தெரியும். பார்ப்போம். ஆனால் இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றது நல்லதான்னு எனக்கு தெரியல. பட் ஒன் டே வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். இது உங்கள் வீடியோவுக்கு நான் போகணுன்றதுக்காகவே நான் காலையில் வந்து இது பண்ணுறேன். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நான் பிஸி ஆகிடுவேன், எனக்கு டைம் இல்லை, அதனால். ஓகே, இப்போ நல்லா வந்து தண்ணி வந்து நல்லா சூடாகிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம போடணும். பாருங்கள், இந்த இதில் போட்டாச்சு. இப்போ வந்து போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இந்த சாப்ஸ்டிக்ஸ் கொஞ்சம் அப்படி இன்சர்ட் பண்ணால் போதும். லயா குக்கிங். இப்போ ஆக்சுவலாக லயா குக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மேகி மட்டும் தான் பண்ண தெரியும், வேறு எதுவும் பண்ண தெரியாது. மேகி பண்ணுறேன்னா பாஞ்சிட்டு வந்துடுவோம் அடுப்புக்கு, கிச்சனுக்கு. ஓகே, இந்த மாதிரி வந்து இது நல்லா பாயில் ஆகணும் இந்த ஹாட் வாட்டரில். இது பாயில் ஆன பிறகு இது இந்த தண்ணியை வந்து நம்ம அப்படியே ட்ரைன் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரை இது பண்ணணும். பார்ப்போம் அடுத்தது என்ன பண்ணுறதுன்ட்டு. ஒருவேளை லயா வந்து செஃப் ஆகிடுவாளோ கொஞ்ச நாள் கழிச்சு. மேபி சான்சஸ் ஆர் தேர். நூடுல்ஸ் செஃப். இந்தமாரி ஃபுட்டெல்லாம் வந்து வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்லாம், இல்லை மாதத்தில் ஒரு நாள் சாப்பிட்லாம். டெய்லியெலாம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதில்லை. இருந்தாலும் ஒரு நம்ம சண்டே வந்து ஒரு டைம் பாஸ் பண்ணணும்ல காலையில்.
அதனால் இது வந்து நல்லா கொஞ்சம் குக் பண்ண விடணும் நம்ம. இதை கொஞ்சம் நல்லா குக் பண்ண விட்டால் தான் வந்து நல்லது. சரி, அதனால் வந்து நல்லா குக் பண்ண விடணும். ஒரு 3 to 4 minutes நம்ம விட்டால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அதை நல்லா வேக வச்சுட்டு நம்ம அந்த ட்ரைன் பண்ணணும் அந்த தண்ணியை. பார்ப்போம். ஓகே, இது வந்து நல்லா இதுமாரி வந்து நல்லா பாயில் பண்ணணும். நல்லா வேக வச்சுட்டு தான் சாப்பிட்ணும். ஓகே, பாருங்க, சாப்ஸ்டிக்கில் தான் பண்ணுவாங்க. இந்த அம்மா வந்து கரண்டிலாம் எடுத்து பண்ண மாட்டாங்க. அந்த குக்கிங்கே சாப்ஸ்டிக்கில் தான் நடக்குது. ஓகே, உன்னவாட்டி இந்த கவர் காட்டுற பாருங்க. இதுதான் புல்டாக் நூடுல்ஸ். இது வந்து இம்போர்ட்டட் கொரியன் நூடுல்ஸ் ஆக்சுவலாக. இங்கே பாருங்கள், மேட் இன் கொரியா. மேட் இன் கொரியா. இது வந்து நான்வெஜ் நூடுல்ஸ். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த நூடுல்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் இதோட சாஸு, அதுக்கப்புறம் இதோட சீஸ் பவுடர். இது இந்த 2 சாஸு சீஸ் பவுடர் தான் வந்து நம்ம குக் பண்ணுற பிறகு நம்ம இது பண்ணணும். ஓகே, இப்போ இது பார்த்திங்கன்னா இது வந்து பாயில் ஆயிடுச்சு. நம்ம வந்து இதை ட்ரைன் பண்ண போகிறோம். ஓகே, கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதை வந்து ரொம்ப உஷாராக எடுத்து நம்ம ட்ரைன் பண்ணணும். பார்ப்போம் லயா எப்படி பண்ணுதுன்ட்டு. உஷாராயிடு. ஓகே, இந்த மாதிரி வந்து இதை நம்ம ட்ரைன் பண்ணிடணும். ட்ரைன் பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி வந்து நம்ம அந்த தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிட்டு வெறும் நூடுல்ஸ் மட்டும் எடுத்துக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஃபுல்லாக ட்ரைன் பண்ணக்கூடாது. ஒரு 8 ஸ்பூன் வாட்டர் வந்து அதிலே இருக்கணும்னு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு 8 ஸ்பூன் வச்சுட்டு மீதி வந்து ஒன்றா ட்ரைன் பண்ணிட்டு நம்ம தனி பிளேட்டில் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். இப்போ நூடுல்ஸ் வந்து நம்ம வந்து பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். நம்ம வந்து 8 ஸ்பூன் தண்ணி இருந்தால் போதும் அந்த பவுலில், நம்ம சாப்பிட்ற பவுலில். மீதிலாம் வந்து நம்ம தேவையில்லை. இப்போ இந்த நூடுல்ஸ் வந்து நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த சாஸ் எல்லாம் கட் பண்ணி அதில் வந்து இது மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்க. இல்லை ஃபுல்லாக போடு, அது கரெக்டாக இருக்கும். இது வந்து நமக்கு எவ்வளோ டேஸ்ட் வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணால் போதும். ஓகே, இந்த சாஸ்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னா ரொம்ப ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சாஸுக்கு அப்புறம் சீஸ் பவுடர். அந்த சீஸ் பவுட்ரு வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிப்போம். அந்த சாஸ் வந்து நல்லா வெறும் ரெட் ஆயிடுச்சு. அடே, ரொம்ப எம்மியாக இருக்குல்ல, சாப்பிட்ணும் போல். இன்னும் கொஞ்சம் சாஸ் போடு. இல்லை போதும்னு நினைக்கிறேன், அப்புறம் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் சாஸை போட்டுப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம வந்து இது போட்டுப்போம், சீஸ் பவுடர். சீஸ் பவுடர் ஜென்ரலாக எல்லா சின்ன பசங்களுக்கும் பிடிக்கும், அதனால் நம்ம எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். பாருங்க, சீஸ் பவுடர் இன்னும் கொஞ்சம் போட்டு, சீஸ் பவுடர் போட்டு. இதெல்லாம் நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். உங்களுக்கு சீஸ் அதிகமாக பிடிக்குன்னா போட்டுக்கலாம், இல்லை கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கலாம். இப்போ ஒரு ஸ்மெல்லு வருது, நல்லா ஒரு ஸ்மெல்லு வருது, சாப்பிட்ணும் போல் ஸ்மெல் வருது. பட் பார்ப்போம். எனக்கு ரொம்ப சிரிப்பு வரும் நூடுல்ஸ் எல்லாம்.
ரிவ்யூ சொல்கிறப்ப இப்போ சும்மா டேஸ்ட் மட்டும் பண்ணி பார்ப்போம். எப்படி ஒரு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ கொஞ்சம் காரம் இல்லைன்ட்டு இல்லையா சொல்லியிருக்கேன். அதனால் வந்து கொஞ்சம் நம்ம போட்டு பார்ப்போம். கொஞ்சம் காரம் போட்டுப்போம். போட்டுட்டு பார்க்கலாம். சாஸ் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஸ்வீட் அண்டு ஸ்பைசி. அதனால் நம்ம எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்க வேண்டியது தான். அதை ஓகே வச்சு ஸ்மெல்லு நல்லா வருது. பட் ஆனால் வந்து நூடுல்ஸ் எனக்கு அவ்வளோ பிடிக்காது. ஓகே இல்லையா பண்ணதுனால நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து ஃபைனல் டச்சிங்கு. இந்த பவுட்ரு போட்டாச்சு. இந்த சீஸ் பவுட்ரு பார்த்தீங்கன்னா உடம்புக்கு சீஸு நல்லது உடம்புக்கு. பட் ஆனால் வந்து எல்லாமே அளவாக எடுத்துக்கணும். ஓகே இதுதான் வந்து ஃபைனல் நூடுல்ஸ். பார்ப்போம் எப்படி டேஸ்ட்டு இது இருக்குதுன்னு. இதை பார்த்துட்டு எனக்கு இந்த ஃபோக்கு இதில் வரவே இல்லை எப்படி எடுக்கணுன்ட்டு. சரி பார்ப்போம். இங்கே பாருங்க எப்படி இருக்குது. திஸ் இஸ் கொரியன் நூடல். இப்போ வந்து நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா ரெடி ஆச்சு சாப்பிட்றதுக்கு. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஜூஸும் தேவையா. இது வந்து பார்த்திங்கன்னா மேங்கோ ட்ரிங்க். இது வந்து மேட் இன் கொரியாவில், இது வந்து மேட் இன் இந்தியா. ஜூஸ் மேங்கோ ஜூஸ். இப்போ நூடுல்ஸ் பாருங்கள். லேக் எவ்வளோ பெரிய ஸ்மைல் வருது இந்த நூடுல்ஸ் பார்த்துட்டோன்னே. ஓகே இப்போ சாப்பிட்ற டைம் ரெடி ஆயிடுச்சு. எனக்கு இந்த நூடுல்ஸோட இந்த ஜூஸ் தான் பிடிக்கும். இந்த நூடுல்ஸ்லாம் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. அதுவும் நான்வெஜ் நூடுல்ஸ், சிக்கன் நூடுல்ஸ் லேக் மட்டும்தான் பிடிக்கும். அதனால் நூடுல்ஸ் லயாக்கும், ஜூஸ் வந்து எனக்கும். இப்போ ஜூஸ் எப்படி இருக்குன்னு மட்டும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நாட் பேட், அப்புறம் நல்லா தான் இருக்கேன். இருந்தாலும் காலையில் ரொம்ப கோல்டாக இருக்குது. பெங்களூர் ஆல்ரெடி கோல்டு. இதில் வேறு இந்த ஜூஸும் கொஞ்சம் கோல்டாக இருக்கிறதுனால நல்லா தான் இருக்கேன். ஓகே இப்போ வந்து ரெடி டு ஈட். ஃபைனலாக லயா டேஸ்ட் பண்ணுறது நம்ம பார்ப்போம். ஓகே இதுதான் வந்து ஃபைனல் மேட் இன் கொரியா நூடுல்ஸ். பட் மேட் இன் இந்தியா. நூடுல்ஸ் வந்து கொரியா தான், ஆனால் மேட் பண்ணது இந்தியா தான். லயா காரம் இல்லைன்னு சொல்லுது. ஓகே நீங்கள் எவ்வளோ காரம் வேணுமோ போட்டுக்கின்னு இந்தமாரி சாப்பிடுங்க. பட் ஆனால் இதெல்லாம் வந்து ஹெல்த்தி ஃபுட்டுன்னு சொல்ல முடியாது. வீக்லி ஒன்ஸ் பசங்களுக்காக பரவாயில்ல. ஓகே ஒரு வாரத்தில் ஒரு வாட்டி நம்ம கொடுக்கலாம். ஏன்னா எல்லாமே சாப்பிட்டு பழகி பார்க்கணும்ல. நம்ம நாளைக்கு நம்ம இந்தியாவிலே இல்லாமல் கூட இருக்கலாம். அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். இல்லைனா வந்து கொரியாவுக்கு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அதனால் வந்து எல்லாமே சாப்பிட்டு பழகிக்கணும். நம்ம எல்லா ஃபுட்டும் சாப்பிட்றதுனால தப்பு கிடையாது. அளவாக சாப்பிட்ணும். அதுதான் வந்து உடம்புக்கு நல்லது, ஹெல்த்து நல்லது. ஹெல்த் இஸ் வெல்த்து. அதனால் வந்து அதே நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஓகே இதான் கொரியன் நூடுல்ஸ். லயா ஃபைனலாக சாப்பிட்றது. இந்த மாதிரி ஃபுட்டுலாம் லயா நல்லா சாப்பிடும். ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்றதோ இல்லையோ, இதுமாரி நூடுல்ஸு இதுமாரிலாம் வந்து நல்லா சாப்பிடும் காலையிலேயே. ஓகே ஹவ் இஸ் இட் டேஸ்ட் லயா? வெரி குட். ஓகே குட். ஓகே அப்போது ஜூஸும் அப்படியே சிப் பண்ணிக்க வேண்டியதான். இந்த மாதிரி தான் வந்து நம்ம நூடுல்ஸ்லாம் சாப்பிட்ணும். ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம திருப்பி சந்திப்போம். எனக்கு இந்த மேங்கோ ஜூஸ் மட்டும் போதும், இந்த நூடுல்ஸ் எனக்கு வேணாம். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். அப்புறம் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.